சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதி தரிசனம். பொன்னம்பலமேட்டில் ஜோதியாய் காட்சி தந்த ஐயப்பனை சரண கோஷத்துடன் தரிசனம் செய்த லட்சக்கணக்கான பக்தர்கள். மகர ஜோதியை முன்னிட்டு ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டுவரப்பட்ட திருவாபரண பெட்டி. தங்க ஆபரணங்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த ஐயப்பன். பொங்கல் திருநாளையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்தில் சீறி பாய்ந்த காளைகள். அடக்க துடித்த வீரர்கள், அடங்க மறுத்த காளைகள். பார்வையாளர்கள் உற்சாகம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த திருப்பரங்குன்றம் கார்த்திக்கு கார் மற்றும் கன்றுடன் பசு பரிசு. சசிகலா பெயரில் பங்கேற்ற காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் மற்றும் கன்றுடன் பசு பரிசு வழங்கப்பட்டது. கார்த்திக் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது. சிறந்த காளையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டர் வழங்கப்படுகிறது. புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மெய் சிலிர்க்க வைத்த காளைகளின் துள்ளல். போட்டி போட்டு அடக்க முற்பட்ட வீரர்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காளைகளுடன் களமாடி உடனுக்குடன் பரிசுகளை வென்ற வீரர்கள். வீரர்களுக்கு போக்கு காட்டி சீறி பாய்ந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு அண்டா, குக்கர், ஃபேன் உள்ளிட்டவை பரிசு. வீரர்களை துவம்சம் செய்து வெற்றி பெற்ற அவனியாபுரம் அழகு பேச்சு என்ற மாணவியின் காளை. காளையின் வெற்றியால் துள்ளி குதித்த மாணவி. மாடு வெற்றி பெற்றிருப்பான். சலங்க சத்த சும்மா சலக்கு சலக்குன்னு அருமையா போகுது. மாடகுளம் கிராமம் சேகர் மாயாண்டி மாடுப்பா. மாடகுள கிராமம் சேகர் மாயாண்டி மாடு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்தில் காளையர்களுக்கு இணையாக காளைகளுடன் வந்த சிறுவர் சிறுமிகள். தங்கள் காளைகள் வெற்றி பெற்றதும் துள்ளி குதித்து உற்சாகம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்தை கலகலப்பாக்கிய சிறுவர்கள். முதல் முறையாக தனது வளர்ப்பு காளையுடன் வந்த 10ஆம் வகுப்பு மாணவி. நான் கடவுள் படத்தில் நடித்த திருநங்கை காளை வெற்றி பெற்று அசத்தல். பரிசுகளை பெற்றவர் உற்சாகம். நான் கடவுள் திருநங்கை கீர்த்தனா மாடு புரிஞ்சுப்பார். மாடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்தில் துள்ளி குதித்த காளையை லாவகமாக பிடித்த வீரர் ரஞ்சித்திற்கு ரூபாய் 1 லட்சம் பரிசு வழங்கினார் அமைச்சர் மூர்த்தி. காளையும் சூப்பர், வீரர் சூப்பர். உற்றாத ஒரு புடி வீரர் 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 வெற்றி பெற்றார். பாதுகாப்பு நலச்சங்கத்துடைய கௌரவ தலைவர்
போட்டியில் காயமடைந்த வீரர் மருத்துவமனையில் அனுமதி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காலை முட்டியதில் மாடுபிடி வீரர் நவீன்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 21 வீரர்கள், 17 காலை உரிமையாளர்கள் உட்பட 46 பேர் காயம். மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 12 பேர் அனுமதி. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை ஆர்வமுடன் கண்டு ரசித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மேடையில் நின்றபடி கேமராக்களில் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் உருவாக உள்ளதாக டீசருடன் படக்குழு அறிவிப்பு. நெல்சன் இயக்கும் ஜெயிலர் 2 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது தயாரிப்பு நிறுவனம். பொங்கல் திருநாளை ஒட்டி திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் பொங்கல் கொண்டாடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினருடன் கொண்டாடி உற்சாகம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தை திருநாள் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கேரள முதல்வர் பினராயி விஜயன் தமிழில் பொங்கல் வாழ்த்து. கூட்டுழைப்பும் ஒற்றுமையும் தான் செழிப்பையும் பெரும் வளத்தையும் முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தும் என பெருமிதம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் பிரச்சாரத்தை தொடங்கினார். பெரியார் நகர் பகுதியில் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டி. கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. மதுரையில் இருந்து சென்னைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களை இயக்குகிறது தென்னகர் ரயில்வே. பொங்கல் பண்டிகை முடிந்து திரும்பும் மக்களுக்காக நாளை மற்றும் 19ஆம் தேதிகளில் இயக்கப்படும் என அறிவிப்பு. புகழ்பெற்ற விஞ்ஞானி வி நாராயணன் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் பொறுப்புகளை ஒப்படைத்து பிரியா விடை பெற்றார் சோம்நாத். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் வடமாநில மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. தற்காலிக ஊழியர் உட்பட 3 பேர் மீது பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் பரபரப்பு புகார். முச்சந்தியில் சண்டையிடுவது போல் தமிழக அரசுடன் மோதல் போக்குடன் இருந்து வருகிறார் ஆளுநர். மாண்பு மரியாதையின்றி அரசியல்வாதி போல் செயல்படுவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. நடிகர் விஷால் மற்றும் நடிகர் சங்க உறுப்பினர்கள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசிய விவகாரம். சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் யூடியூப் சேனல்கள் மீது தென்னிந்திய நடிகர் சங்கம் புகார். துபாய் கார் பந்தய வெற்றி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நடிகர் அஜித்குமார். தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் கடமைப்பட்டுள்ளதாக நெகிழ்ச்சி.